சென்னை பெருநகரம். அதிகாலை 5 மணி. விடுதி அறையின் திறந்திருந்த பிரம்மாண்டமான கண்ணாடி ஜன்னல் வழியாக விடியற் காலையின் சில்லிட்ட குளிர்ந்த காற்று மெதுவாக உள்ளே புகுந்து அந்த அறையையே நிரப்பிக் கொண்டிருந்தது. வெளியே இன்னும் சூரியன் தன் பொன்னிற கதிர்களை விரிக்கவில்லை. அறை இருளும் அமைதியும் அந்த பெரு நகரத்தையே சூழ்ந்திருந்தது. ஆனால் அந்த அமைதியான விடியற்காலை வேளையிலும் வைஷ்ணவி மட்டும் தூங்காமல் தனது படுக்கையின் மேல் அகல திறந்து வைக்கப்பட்டிருந்த பெரிய டிராவல் பேக்கில் தனது உடைகளையும் தங்கை கீர்த்திக்காக வாங்கிய உடைகளுக்கான கிஃப்ட் பேக்குகளையும் மிக நேர்த்தியாக மீண்டும் அடுக்கி கொண்டிருந்தாள். அவளது முகம் அத்தனை பிரகாசமாக மின்னுவதை பார்த்தாலே தெரியும் இன்று அவள் தன் சொந்த ஊருக்கு கிளம்ப போகிறாள் என்று. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு தன் பிறந்த வீடு, தன் சொந்த ஊரான வீரனூர், தன்னையே உயிராக நினைக்கும் தன் குடும்பம் என்று நினைக்கும் பொழுதே அவளது மனசுக்குள் ஒரு விவரிக்க முடியாத பேரானந்தமும் சந்தோஷமும் சிறகடித்து பறந்தது. அந்த நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. கண்ணை தேய்த்து கொண்டே உள்ளே வந்தாள் அவளின் தோழி ஹரிணி. ஹே வைஷு என்று ஆச்சரியத்தோடு அழைத்த ஹரிணி, வைஷ்ணவி தயாராக அடுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தன் தலையில் கை வைத்து கொண்டாள். அடியே, இன்னும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்ப 2 மணி நேரம் இருக்குதுடி. அதுக்குள்ளே என்னடி இவ்வளோ சுறுசுறுப்பாக டிராவல் பேக் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்க? வைஷ்ணவி அவளை நிமிர்ந்து பார்த்து லேசாக சிரித்தவள், எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலடி ஹரிணி. அவ்வளோ சந்தோஷமாடி உனக்கு? பின்ன இல்லைங்களா மேடம், நீங்கள் எல்லாரும் உங்கள் சொந்த வீட்டுக்கு லீவுக்கு போகிறீங்கன்னா அது ஒரு சாதாரண வழக்கமான ஃபீலிங்காக தான் இருக்கும். ஆனால் நான் என் சொந்த ஊரான வீரனுக்கு போகிறேன்னா அது எனக்கு வேறு மாதிரிடி. அங்கே எனக்கு கிடைக்கிற அந்த பாசமும் மரியாதையும் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது என்று சொன்ன வைஷ்ணவியின் குரலில் இருந்த சந்தோஷம் ஹரிணிக்கு தெளிவாக புரிந்தது. ஹரிணி அவளை பார்த்து புன்னகைத்தவள், சரிடி செல்லம், நானும் உடனே போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிறேன். இல்லைனா நீ ஒவ்வொரு 5வது நிமிஷத்துக்கும் வந்து என்னை எழுப்பி எழுப்பி உயிரை வாங்குவ என்று சொல்லிவிட்டு சிரித்தபடியே குளியலறைக்குள் சென்றாள். காலை 7 மணி. சென்னை மத்திய ரயில் நிலையத்தின் நுழைவாயிலுக்கு வெளியே அந்த ஜாலியான நண்பர்கள் கூட்டம் கையில் பயணப்பைகளுடன் ஆவலோடு நின்று கொண்டிருந்தது. நித்யா, ஹரிணி, ராகுல், அரவிந்த் என 4வரும் ரயில் நிலையத்தின் பரபரப்பை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருக்க, வைஷ்ணவி தன் கைகடிகாரத்தை பார்த்து ஆட்களை எண்ணியவள், ஹே, எல்லாரும் வந்தாச்சாடா, நாம் ட்ரெயின் ஏறுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது என்று வைஷ்ணவி கூறியதும் நித்யா தன் கூலிங் கிளாஸை கழற்றி பையில் வைத்தபடி, எல்லாரும் வந்தாச்சுடி வைஷு, ஆனால் ஒருத்த மட்டும் இன்னும் வரல என்றாள். யாருடி அது? வேற யாரு? ஓ அன்பு நண்பன் கார்த்திக் தான் என்று நித்யா சொல்லி முடிப்பதற்குள் தூரத்திலிருந்து மூச்சு வாங்க வாங்க ஓடி வந்தான் கார்த்திக். கையில் ஒரு பெரிய பேக்கை தோளில் மாட்டியபடி வந்து அவர்கள் முன் நின்றவன், சாரிடா, எல்லாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? வழியில் பயங்கர டிராஃபிக் என்று மூச்சு வாங்கி கொண்டே சமாதானம் சொன்னான். அரவிந்த் அவனை ஏற இறங்க பார்த்து நக்கலாக சிரித்தவன், டே கார்த்திக், காலையில் 7 மணிக்கே கிளம்பி வர்றோம், இந்த நேரத்தில் என்னடா பெரிய டிராஃபிக் உனக்கு? உண்மையை சொல்லு, வழக்கம் போல் தூங்கி வழிஞ்சு லேட்டாக வந்ததானே? விடுடா அரவிந்த், அதான் கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டேன்ல என்று கார்த்திக் சிரித்து கொண்டே தப்பித்தான். ஆனால் அவன் கண்கள் ஒரு நொடி சுற்றிலும் தேடி இறுதியாக வைஷ்ணவியின் மீது நிலைத்து நின்றன. ஜீன்ஸ், குர்த்தி டாப்ஸ், கூலிங் கிளாஸ் என அத்தனை ஸ்டைலாக நின்றிருந்த வைஷ்ணவி வழக்கம் போல நண்பர்களிடம் உரக்க பேசி சிரித்து கொண்டிருந்தாள். அவளது அந்த இயல்பான புன்னகையை பார்த்த அடுத்த கணமே லேட்டாக வந்துவிட்டோமே என்று கார்த்திக்கின் மனசுக்குள் இருந்த பதற்றமும் பயமும் பஞ்சாய் பறந்து போனது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த விரைவு ரயில் சென்னையின் எல்லைகளை கடந்து பசுமையான கிராமப்புறங்களை நோக்கி வேகமாக வீரனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரயிலின் அந்த பெட்டி முழுவதும் இந்த நண்பர்கள் கூட்டத்தின் கலகலப்பான கூச்சலும் சிரிப்பு சத்தமும் தான் நிறைந்திருந்தது. ஒரு பக்கத்து சீட்டில் நித்யாவும் ஹரிணியும்
விதவிதமான கோணங்களில் போனை பிடித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டும் ரீல்ஸ் செய்து கொண்டும் இருந்தார்கள். மற்றொரு பக்கம் ராகுலும் அரவிந்தும் ஹெட்ஃபோனை பகிர்ந்து கொண்டு ஏதோ ஒரு நகைச்சுவை வீடியோவை பார்த்து உறக்க சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவே ஜன்னலோர சீட்டில் அமர்ந்திருந்த வைஷ்ணவி மட்டும் ஓடும் ரயிலின் காற்றை ரசித்தபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். நகரத்தின் உயரமான காங்கிரீட் கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும் மெதுமெதுவாக மறைந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என பறந்து விரிந்திருந்த வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் தோன்ற ஆரம்பித்தன. அதை பார்த்த வைஷ்ணவியின் முகம் தானாகவே சந்தோஷத்தில் மலர்ந்தது. இதாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மெதுவான ஆழமான குரலில் சொன்னாள். அருகில் அமர்ந்திருந்த கார்த்திக்கிற்கு அந்த மெல்லிய குரல் தெளிவாக கேட்டது. அவன் வைஷ்ணவியை பார்த்து, எதிரி வைஷு, உனக்கு பிடிக்கும்னு சொல்ற என்று கேட்க வைஷ்ணவி ஜன்னலுக்கு வெளியே கையை காட்டி சொன்னாள். இந்த சுற்றிலும் விரிஞ்சிருக்கிற பசுமை, இந்த அமைதியான காற்று, இந்த பச்சை பசேல் வயல்வெளி. கார்த்திக், நான் எவ்வளோ பெரிய சிட்டியில் வாழ்ந்தாலும் எவ்வளோ பெரிய சொகுசு வாழ்க்கையில் இருந்தாலும் கடைசியில் இந்த கிராமத்து மண்ணோட ஃபீலிங் தாண்டா எனக்கு உண்மையான நிம்மதியவே தருது. கார்த்திக் அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தான். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை உண்மையும் கிராமத்து மண்ணின் மீதான காதலும் இருந்தது. அந்த நிமிடம் அவளது அந்த இயல்பான அழகை கண்டு அவளை முன்பை விட இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்திருந்தான் கார்த்திக். அதே நேரம் வீரனூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் உச்சகட்டத்தை எட்டியிருந்தன. ஊருக்குள் நுழையும் பிரதான சாலைகள் முழுவதும் பிரம்மாண்டமான தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ணக்கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு தெருவிலும் சந்துக்களிலும் வண்ண வண்ண மின்விளக்கு தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. குழந்தைகள் அனைவரும் புதிய உடைகளை வாங்கித்தரச் சொல்லி தன் பெற்றோரிடம் அடம் பிடித்து சுற்றி வந்தனர். பெண்கள் தங்கள் வீட்டு வாசலை சுத்தம் செய்து பெரிய பெரிய ரங்கோலி கோலங்களை போட ஆரம்பித்திருந்தனர். மொத்த கிராமமுமே ஒரு பெரிய திருமண வீட்டை போல விழா கோலம் பூண்டு காட்சியளித்தது. அந்த நேரத்தில் தனது ஏக்கர் கணக்கிலான வயலில் இறங்கி தொழிலாளர்களுடன் சேர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். தலையில் தலைப்பாகை துண்டும் கையில் சேற்று பிடிப்புமாக அவன் நின்றிருக்க அருகில் வேலை செய்து கொண்டிருந்த மூத்த தொழிலாளி ஒருவர் மெதுவாக அவனிடம் வந்தார். வெற்றி தம்பி. சொல்லுங்க பாண்டியனே என்று வெற்றி அவர் பக்கம் திரும்பி கேட்க, திருவிழா வந்துருச்சுங்க தம்பி, இன்னும் 2 நாளைக்கு வயல் வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு விடுமுறை கொடுங்க தம்பி. திருவிழா முடிஞ்சதும் அப்புறமா நம்ம மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் என்று தயக்கத்தோடு கேட்டார். அது கேட்ட வெற்றி லேசாக புன்னகைத்து தன் கம்பீரமான குரலில் சொன்னான், அட என்னன்னே நீங்கள் இதையெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டா செய்யணும். முதல்ல உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வேலைங்கிறது என்றைக்குமே இருக்கும், ஆனால் ஊர் திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். போங்க, எல்லாருக்கும் 2 நாளைக்கு லீவு, சந்தோஷமாக கொண்டாடுங்க என்று அவன் கூறியதும் அதை கேட்ட தொழிலாளர்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு தலையசைத்து நன்றி சொன்னார்கள். ஊரில் எதற்காக வெற்றிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அவனது இந்த ஒற்றை பெருந்தன்மையான குணம் மட்டுமே போதுமானதாக இருந்தது. மாலை நேரம் ராகவனின் பெரிய வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மீனாட்சி சமையலறையில் வைஷ்ணவிக்கு மிகவும் பிடித்தமான பலகாரங்களையும் பல வகை உணவுகளையும் பரபரப்பாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கீர்த்தி மாடியிலிருந்து கத்திக்கொண்டே ஓடி வந்து சமையலறைக்குள் நுழைந்து, அம்மா, அம்மா, என்னடி கீர்த்தி, எதுக்கு இப்படி கத்துற என்று மீனாட்சி கையில் கரண்டியோடு கேட்டார். இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வைஷு அக்கா ஊருக்கு வந்துடுவாங்கல்லம்மா என்று குதூகலமாக கேட்டாள். அவளின் கேள்வியில் மீனாட்சியின் முகத்தில் தானாகவே சிரிப்பு பொங்கியது. எனக்கும் தெரியும்டி, காலையிலேருந்து இதையே நீ 100 தடவை சொல்லிட்ட. அது என்னம்மா இப்படி சொல்கிற? 6 மாதம் கழித்து என் அக்கா ஊருக்கு வரா, எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்குமா என்ன
என்று கீர்த்தி உரிமையோடு கேட்டாள். மீனாட்சியும் புன்னகைத்தவர், உண்மையில் கீர்த்தி மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு மனிதனுமே வைஷ்ணவியின் வரவைத்தான் வாசலிலேயே பார்த்தபடி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் வீட்டின் பிரதான வாசலில் நின்று கொண்டு தெருவின் முனையையே பார்த்து கொண்டிருந்தான் அண்ணன் செழியன். அவனது கூர்மையான பார்வை அடிக்கடி தெருவின் முனையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவனது பதற்றத்தை பார்த்த தந்தை ராகவன் லேசாக சிரித்தவர், என்னடா செழியன், நீயும் உன் தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுற போல. செழியன் லேசாக சிரித்து மழுப்பினான். ஆமாப்பா, கொஞ்சம் மிஸ் பண்ணேன். கொஞ்சமாடா, நீ தினமும் அவகிட்ட மணிக்கணக்கில் ஃபோன் பேசுகிறத நான் பார்க்கலையா என்ன என்று ராகவனும் கலாய்த்தார். செழியன் தன் வேட்டியை சரி செய்து கம்பீரமாக சொன்னான், அதெல்லாம் ஃபோனில் பேசுறதுப்பா, ஆனால் என் தங்கச்சியை நேரில் பார்க்குற மாதிரி அது வருமா சொல்லுங்க? சரிப்பா, நான் கார் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் என்றவனின் குரலில் இருந்த அந்த ஆழமான பாசத்தை கேட்ட ராகவன் அமைதியாக பெருமிதத்தோடு சிரித்து கொண்டார். அதே நேரத்தில் வீரனூர் நோக்கி வந்த அந்த விரைவு ரயில் இறுதியாக வீரனூர் ரயில் நிலையத்தை சென்றடைந்தது. புஷ் என்ற சத்தத்துடன் ரயில் நிலைய மேடையில் வந்து நிற்க, ஹேய், வீரனூர் வந்துட்டோம்டா என்று நித்யா சந்தோஷத்தில் குதித்தாள். நண்பர்கள் அனைவரும் தங்கள் பயணப்பைகளை தோள்களில் மாட்டிக்கொண்டு ரயிலிலிருந்து கீழே உற்சாகமாக இறங்கினார்கள். ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்த வைஷ்ணவி தன் ஊரின் காற்றை சுவாசித்தபடியே சுற்றிலும் முற்றிலும் பார்த்தாள். ஒரு நொடி அவளது கூர்மையான கண்கள் யாரையோ தேடி அலைந்தன. அடுத்த நொடியே வைஷு என்று கம்பீரமான ஒரு குரல் அழைத்தது. அந்த குரலை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவியின் முகம் அத்தனை பிரகாசமாக மலர்ந்ததும், ஹனா என்று கத்திக்கொண்டே தன் கைப்பையை கீழே போட்டுவிட்டு ஓடினாள். அங்கே வாசலில் கம்பீரமாக தன் இரு கைகளையும் விரித்தபடி நின்று கொண்டிருந்தான் அவளின் பாசக்கார அண்ணன் செழியன். வீரனூர் ரயில் நிலையத்தின் அந்த பழமையான சிமெண்ட் பெஞ்சுகளுக்கு அருகே காலம் உறைந்து போனது போல அந்த பாசக்காட்சி அரங்கேறி கொண்டிருந்தது. அண்ணா என்று தன் கைப்பை கீழே விழுவதை கூட பொருட்படுத்தாமல் ஓடி வந்த வைஷ்ணவி கம்பீரமாக நின்றிருந்த செழியனின் முன்னால் வந்து மூச்சு வாங்க நின்றாள். அடுத்த நொடியே செழியன் தன் விரிந்த கரங்களால் தங்கையை அணைத்து கொண்டு அவளது தலையை மென்மையாக வருடியபடி, எப்படி இருக்க என் செல்லத்தங்கம் என்று பாசம் பொங்கும் குரலில் கேட்டான். வைஷ்ணவி அண்ணனின் மார்பில் லேசாக சாய்ந்து, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா, நீங்கள் அப்பா அம்மா கீர்த்திக்குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று ஆசையோடு கேட்டாள். செழியன் புன்னகைத்து அவளது தலையை கோதிவிட்டவன், நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம்டா, ஆனால் நீ இல்லாத இந்த 6 மாதத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு மட்டும் உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? வைஷ்ணவி நிமிர்ந்து, யாருக்குண்ணா? அப்பாவுக்கா என்று வியப்பாக கேட்டாள். வேற யாருக்குடி, நம்ம அம்மாவுக்கு தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவையாவது என் வைஷு அங்கே என்ன பண்ணுறாலோ என்ன சாப்பிட்டாலோன்னு உன்னை பற்றியே பேசி பேசி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க என்று செழியன் சிரித்து கொண்டே சொன்னான். அண்ணனின் தோள்களை மெல்லமாக செல்ல அடித்து, அண்ணே, நீங்கள் சும்மா அம்மாவை கலாய்க்காதீங்க என்று வைஷ்ணவி சிரித்தாள். அவர்கள் இருவரின் பாசத்தையும் பார்த்து கொண்டு சற்று தள்ளி நின்றிருந்த தங்கை கீர்த்தி திடீரென பாய்ந்து வந்து வைஷ்ணவியை இடைப்பகுதியில் கட்டிப்பிடித்து கொண்டாள். அக்கா, டேய் குட்டி பிசாசே என்று வைஷ்ணவி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கீர்த்தி தன் உதடுகளை பிதுக்கி போலியாகவே கோபப்பட்டவள், என்னக்கா, அண்ணனை பார்த்த உடனே என்னை மறந்துட்ட பாத்தியா? நேரில் பார்த்ததும் கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று புகார் கூற வைஷ்ணவி கீர்த்தியின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டவளோ, உன்னை யாராலடி மறக்க முடியும் என் செல்லக்குட்டி, நீ என்னோட செல்லக்குட்டி இல்லையா? அக்கா அண்ணன் தங்கையின் இந்த அழகான ஆழமான பாசப்பிணைப்பை கண்டு பின்னால் நின்றிருந்த சென்னை நண்பர்களான நித்யா, ஹரணி, ராகுல், அரவிந்த், கார்த்திக் ஆகிய அனைவரும் மெய்மறந்து சிரித்து கொண்டே நின்றிருந்தார்கள். அப்பொழுது செழியன் தன் பார்வையை அந்த நண்பர்கள் பக்கம் திருப்பினான். தன் வேட்டியை சரி செய்து கம்பீரமான புன்னகையோடு அவர்களை நோக்கி நகர்ந்தான். வாங்க தம்பிங்களா, வாங்க பாப்பா என்று அன்போடு வரவேற்றான். ஹரணி முன்னால் வந்து, வணக்கம் அண்ணா
நாங்கள் வைஷுவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். செழியன் கை கூப்பி, ரொம்ப சந்தோஷம் பாப்பா. வைஷு ஃபோனில் உங்கள் எல்லார பற்றியும் நிறையவே சொல்லியிருக்கா. சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் நம்பி எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. நீங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான். ஊரில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட உரிமையாக கேட்கணும், சரியா என்று வாஞ்சையோடு சொன்னான். அவன் பேசிய அந்த கம்பீரமான அதே சமயம் அன்பான ஒற்றை வார்த்தையிலேயே செழியன் எப்பேற்பட்ட பாசக்கார மனிதன், மரியாதையான குடும்பத்து ஆள் என்பது அந்த சிட்டி நண்பர்கள் அனைவருக்கும் நொடியில் புரிந்து போனது. ரயில் நிலையத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பெரிய காரில் அனைவரின் பயணப்பைகளையும் ஏற்றப்பட்டன. கார்கள் வீரனூர் கிராமத்தின் பிரதான வீதிக்குள் மெதுவாக நகரத் தொடங்கின. காரின் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த வைஷ்ணவிக்கு உற்சாகம் தாங்கவில்லை. ஊரின் ஒவ்வொரு இடத்தையும் தன் நண்பர்களுக்கு சுட்டிக்காட்டி ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தாள். ஹே நித்யா, அரவிந்த், அங்கே பாருங்களேன், அந்த பெரிய மஞ்சள் கலர் கட்டிடம்தான் நாங்கள் படித்த பஞ்சாயத்து யூனியன் பள்ளி. அங்கே இருக்கிற மைதானத்தில் தான் எங்கள் அண்ணன் எனக்கு முதலாக சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் அந்த பெரிய குளத்துக்கரையில் இருக்கிற ஆலமரம் தெரியுதில்ல, சின்ன வயசில் ஸ்கூல் முடிஞ்சதும் நாங்கள் எல்லா பசங்களுமே அங்கே தான் சாட்டை அடித்து விளையாடுவோம், மரத்தில் ஊஞ்சல் கூட கட்டுவோம் என்று தன் சிறுவயது நினைவுகளை பொக்கிஷம் போல பகிர்ந்து கொண்டாள். நித்யாவும் ஹரிணியும் காரின் ஜன்னல் வழியே கிராமத்து அழகையும் பசுமையையும் ஆச்சரியத்தோடு சுற்றி பார்த்தார்கள். பின் சீட்டில் அமர்ந்திருந்த ராகுல் அரவிந்தின் காதில் மெதுவாக சொன்னான், டே அரவிந்த், ஊரை பாருண்டா, ஏதோ பெரிய பட்ஜெட் தமிழ் படத்தில் வர்ற லொக்கேஷன் மாதிரி அத்தனை அழகாக இருக்குதுடா என்றதும் அரவிந்தும் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். ஆமாண்டா ராகுல், நானும் அதைத்தான் யோசித்தேன். இந்த காற்று, இந்த அமைதி, இந்த தனி சுகம்தான். ஆனால் அவங்க பேசுவதையெல்லாம் கவனிக்காமல் கார்த்திக் மட்டும் அமைதியாக வைஷ்ணவியையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் ஊரை பற்றியும் சிறுவயது நினைவுகளை பற்றியும் பேசும் பொழுது அவளது கண்கள் பிரகாசமாக மின்னுவதும் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி தவழ்வதும் கார்த்திக்கை மிகவும் கவர்ந்தது. சென்னை கல்லூரியில் பார்த்த மாடன் வைஷ்ணவி வேறு, இங்கே தன் சொந்த மண்ணில் தன் மக்களிடையே அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த இயல்பான வைஷ்ணவி வேறு. இங்கே அவள் இன்னும் அதிக உயிரோட்டத்தோடும் பேரழகோடும் மிளிர்ந்தாள். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு கார்கள் ராகவனின் பெரிய வீட்டின் முன் வந்து நின்றன. வீட்டின் பிரதான வாசல் அத்தனை பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாசலில் பிரம்மாண்டமான வண்ண ரங்கோலி கோலமிட்டு இருபுறமும் செழிப்பான வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. நிலைவாசலில் பச்சை மாவிலை தோரணங்கள் தொங்கியது. கோவில் திருவிழாவின் அந்த புனிதமான உற்சாகம் அந்த வீட்டிலேயே தொடங்க பெற்றிருந்தது. கார் நின்ற சத்தம் கேட்ட அடுத்த கணமே வீட்டின் உள்ளிருந்து பதற்றத்தோடும் பாசத்தோடும் ஓடி வந்தார் அவரது அம்மா மீனாட்சி. அவரது கண்கள் சுற்றிலும் பாராமல் நேராக தன் மகள் வைஷ்ணவியை மட்டுமே தேடி அலைந்தது. காரில் இருந்து கீழே இறங்கிய வைஷ்ணவியை பார்த்ததும், வைஷ்மா என்று தாய்மையின் பரிவோடு அழைத்தார். அம்மா என்று கத்திக்கொண்டே ஓடி சென்று தாயை கட்டிக்கொண்டாள் வைஷ்ணவி. பல மாதங்களுக்கு பிறகு தன் வயிற்றில் உருவான தன் செல்ல மகளை நேரில் பார்க்க அந்த தாய் அவளது தலையை கோதி முகம் முழுவதும் முத்தமிட்டு இறுக அணைத்து கொண்டார். ஐயோ என் செல்லமே, சென்னையில் போய் என்னடி சாப்பிட்ட, உடம்பெல்லாம் இத்தனை இழைச்சி போய் கிடைக்கேடி என்று மகளின் கன்னங்களை தடவியபடி கவலையோடு கேட்டார் மீனாட்சி. வைஷ்ணவி உறக்க சிரித்தவள், அம்மா, நான் அங்கே நல்லா தான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்போவுமே இப்படித்தான் ஓவராக ஃபீல் பண்ணுவீங்க என்றாள். ஆனால் மீனாட்சியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் லேசாக மின்னியது. ஒரு தாய்க்கு தன் பிள்ளை எவ்வளவு பெரிய படிப்பு படித்து எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அவள் என்னைக்குமே சின்ன குழந்தை தானே. அப்பொழுது இடையில் புகுந்த தங்கை கீர்த்தி, அம்மா, அக்கா வந்ததும் என்னை யாராவது இங்கே கவனிக்கிறீங்களா? எல்லா பாசமும் அவளுக்கு மட்டும்தானா என்று முகத்தை சுளித்து பொய்க்கோபம் காட்டினாள். அதை பார்த்ததும் அங்கிருந்த செழியன், ராகவன் மற்றும் நண்பர்கள் அனைவரும் உரக்க சிரித்தார்கள். உன்னை யாரடி மறப்பா என்று வைஷ்ணவி ஓடி வந்து கீர்த்தியையும் சேர்த்து அணைத்து கொண்டாள்.
அந்த பெரிய வீடே குடும்பத்தின் அளவற்ற அன்பினாலும் சிரிப்பு சத்தத்தினாலும் நிரம்பி வழிந்தது. சிறிது நேரத்தில் வைஷ்ணவியின் சென்னை நண்பர்கள் அனைவரும் வீட்டிற்குள் உபசரித்து அழைத்து வரப்பட்டனர். அவர்களை வரவேற்பறையில் இருந்த தேக்குமர நாற்காலியில் அமர வைத்த மீனாட்சி, வாங்க பாப்பா, உட்காருங்க. பயணமெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சா? சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் வந்து களைச்சு போயிருப்பீங்களே என்று ஒவ்வொரு இடமும் தன் சொந்த பிள்ளைகளைப் போல அக்கறையாக விசாரித்தார். அதற்குள் சமையல் அறையிலிருந்து பணியாளர்கள் சுட சுட காஃபியும் பாரம்பரிய பலகார தட்டுக்களையும் கொண்டு வந்து அங்கிருந்த டேபிளில் வைத்தனர். ஹரிணி பூரிப்போடு, ஆண்டி, நாங்கள் உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஸ்பெஷல் உபசரிப்பை எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி என்று நெகிழ்ந்து சொன்னாள். மீனாட்சி புன்னகைத்தவர், அட என்ன பாப்பா நீங்கள் எல்லாரும் என் வைஷுவோட ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எனக்கு நீங்களும் பிள்ளைங்க மாதிரி தானே, நல்லா சாப்பிடுங்க. அப்பொழுது தோழி நித்யா மெதுவாக வைஷ்ணவியின் காதில் கிசுகிசுத்தாள். வைஷு, இப்போ தாண்டி எனக்கு புரியுது, காலேஜில் ஏன் நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவையும் வீட்டை பற்றியும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறன்னு. நிஜமாவே உங்கள் குடும்பம் கிரேட்டடி என்று கூற வைஷ்ணவி தன் தோழியை பார்த்து பெருமையோடு புன்னகைத்தாள். அதே நேரம் வீரனூனின் மறுபுறம் சண்முகத்தின் பிரம்மாண்டமான வீட்டிலும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. வெற்றியின் நிச்சயதார்த்தத்திற்கான தொடக்கக்கட்ட ஏற்பாடுகள் ஜெட் வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. பெரிய மனிதர்களும் நெருங்கிய சொந்தக்காரர்களும் அவர்களது வீட்டிற்கு வர தொடங்கியிருந்தனர். அதிகாலையிலேயே எழுந்து மில்லுக்கு சென்று அங்கிருந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த வெற்றியை கண்டதும் தம்பி அன்பு செல்வனோ வேகமாக ஓடி வந்தான். அண்ணே, அண்ணே. வெற்றி தன் தோள் துண்டை உதறி போட்டபடி, என்னடா அன்பு, என்ன விஷயம் என்று கேட்டான். அண்ணே, நம்ம வீட்டில் ஆளுங்க கூட்டம் பயங்கர அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா, வேற என்ன, இன்னைக்கு உங்களோட நிச்சயதார்த்தம் இல்லை என்று உற்சாகமாக கூற வெற்றியோ தன் கூர்மையான பார்வையை அன்பின் மீது செலுத்தி அமைதியாக தலையசைத்தான். அவனது கம்பீரமான முகத்தில் பெரிதாக எந்த ஒரு உணர்ச்சி மாற்றமோ ஆரவார சந்தோஷமோ இல்லை. அவனது அந்த அமைதியான ரியாக்ஷனை பார்த்த அன்பு உரக்க சிரித்து விட்டான். அடப்போ அண்ணே, உனக்கு கல்யாணமே நடக்க போகுதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஊரில் நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு சொன்னாலும் சரி, உன்கிட்ட இருந்து ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் வரும் போல என்று நக்கலாக கலாய்த்தான். வெற்றி தன் அடர்த்தியான மீசையை முறுக்கியபடி அவனை கூர்மையாக முறைத்தவன், டே அன்பு, மில்லில் லோடு ஏற்றுற வேலை கிடக்கு, உனக்கு அங்கே எதுவும் வேலை இருக்கா இல்லையா? அண்ணனின் இந்த கம்பீரமான அதட்டலை கேட்டதும், ஐயோ ஆளை விடு அண்ணே என்று அன்பு சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டான். அதே நேரம் வீட்டில் அதிகாலையிலிருந்தே பரபரப்பு தொற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டின் பிரதான வாசலில் அலங்கரிக்கப்பட்ட 2 கருப்பு நிற ஆடம்பர கார்கள் தயாராக நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த வீட்டின் கூடத்தில் வெற்றியின் நெருங்கிய உறவினர்கள், மாமன், மைத்துனர்கள் என ஒருவர் பின் ஒருவராக வந்து சேர்ந்த வண்ணம் இருந்தனர். அம்மா லட்சுமி பட்டுச்சேலையில் கையில் மங்கள பொருட்களுடன் வீட்டின் உள்ளே இருந்து பதற்றமும் சந்தோஷமும் கலந்த முகத்தோடு வெளியே வந்தார். கவிதா, எடி கவிதா, அந்த தாம்பூலத்தட்டையும் பூத்தட்டையும் பத்திரமா எடுத்து காரில் வச்சிட்டியாடி என்று குரலை உயர்த்தி கேட்டார். அருகில் நின்றிருந்த கவிதா, எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடிமா, காலையிலேருந்து 10 தடவை எடுத்து வச்சதை நீங்களே பார்த்துட்டீங்க என்று சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாள். அங்கே தன் சட்டையை சரி செய்து கொண்டிருந்த அன்பு செல்வனோ தாயை பார்த்து லேசாக சிரித்தவன், அம்மா, காலையிலேருந்து கவிதா கிட்டேயும் என்கிட்டேயும் இதே தான் 10-15 தடவைக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா நீங்கள் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? லட்சுமி தன் சேலை தலைப்பால் லேசாக முகத்தை துடைத்து கொண்டார். டே அன்பு, இன்னைக்கு உன் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்டா. அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறான். பெத்தவளா எனக்கு பதட்டமும் சந்தோஷமும் இருக்காதா பின்ன என்று செல்லமாக கடிந்து கொண்டார். அந்த நேரம் பார்த்து வீட்டின் மாடிப்படிக்கட்டுகளில் இருந்த கம்பீரமாக இறங்கி வந்தான் வெற்றிவேல். தூய வெள்ளை நிற பட்டு வேஷ்டி, கம்பீரமான சந்தன நிற பட்டு சட்டை,
கம்பீரமான நடை. வீட்டுக்குள் இருந்த உறவினர்கள், பெரியவர்கள் அனைவருடைய பார்வையும் ஒரு நொடி அவன் மீதே நிலைத்து நின்றது. 6 அடி உயரமும் அந்த அடர்த்தியான முறுக்கு மீசையும் அவனுக்கு ஒரு சினிமா ஹீரோவுக்கான கெத்தை கொடுத்திருந்தது. அவனது அந்த மாசான தோற்றத்தை பார்த்த அன்பு செல்வன் தன் விரல்களை வாயில் வைத்து உரக்க விசிலடித்தான். அட பாவி அண்ணன், என்னண்ண இது? எங்க அண்ணன் மாப்பிள்ளை மாதிரியே இல்லடா, அப்படியே ஒரிஜினல் தமிழ் சினிமாவோட ஹீரோ மாதிரி கெத்தா இருக்காரே என்று கலாய்த்தான். வெற்றி அவன் அருகே வந்து தன் கூர்மையான பார்வையால் அவனை ஒரு முறை முறைத்து பார்த்தவன், டே அன்பு, தேவையில்லாம கத்தாம வாய முடிக்கிட்டு கார்ல ஏறுடா என்று கம்பீரமான குரலில் அதட்டினான். அவனது அந்த அதட்டலை கேட்டு அங்கிருந்த பெரியவர்களும் லட்சுமியுமே உரக்க சிரித்தார்கள். சரி சரி, எல்லாரும் வாங்க, நேரமாகுது, நல்ல நேரத்தில் நம்ம பொண்ணு வீட்டுக்கு போய் சேரணும் என்று சண்முகம் அனைவரையும் அழைத்தார். அடுத்த சில நிமிடங்களில் வெற்றிவேல், அவனது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் காரில் ஏறி நிச்சயதார்த்தத்திற்காக பக்கத்து கிராமத்தில் உள்ள பெண் பிரியாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். கார் பயணத்தின் வழியெங்கும் அன்பு வெற்றியை சும்மா விடவே இல்லை. அண்ணே, இப்போ என்னடா அன்பு உனக்கு? இல்லைண்ணே, பொண்ணு வீடெல்லாம் வந்ததும் அண்ணியை பார்த்ததும் லேசாக சிரிச்சு தொலைங்கண்ணா. இப்படி எப்பவும் போல முறுக்கிக்கிட்டு உம்முன்னு இருந்தா பாவம் அண்ணி பயந்துட போகிறாங்க என்று வம்பெழுத்தான். டே அன்பு, இப்போ வாயை முடிக்கிட்டு அமைதியாக வரப்போறியா, இல்லை உன்னை கார்லேருந்து இறக்கி விட்டுருவா என்று வெற்றி லேசாக மீசையை முறுக்கி கொண்டு முறைக்க காருக்குள் இருந்த அனைவருமே சிரிப்பில் மூழ்கினார்கள். அதே நேரம் வீரனூரின் மறுபக்கத்தில் உள்ள ராகவனின் வீட்டில் சென்னையில் இருந்து வந்த தன் செல்ல மகள் வைஷ்ணவிக்காகவும் அவளது நண்பர்களுக்காகவும் தடபுடலாக விருந்து தயாராகி கொண்டிருந்தது. சமையலறையிலிருந்து வெளியே வந்த மீனாட்சி வரவேற்பறையில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்து, வைஷுமா, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வாடி, உனக்கு ரொம்ப பிடிச்ச வத்தல் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், பாயாசம்னு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் என்று அன்போடு சொன்னார். வைஷ்ணவி தன் அம்மாவை பார்த்து சிரித்தபடியே, அம்மா, நான் 6 மாதமாக சென்னையில் சாப்பிடாததையும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் என்னை இன்றைக்கே சாப்பிட வச்சு குண்டாக்க போகிறீங்களா என்ன என்று விளையாட்டாக கேட்க மீனாட்சி கையில் இருந்த தட்டை வைத்து விட்டு சிரித்தவர், ஆமாண்டி செல்லம், என் பொண்ணு எப்படி இழைச்சி போய் வந்திருக்கா, நான் பார்த்து பார்த்து சமைக்காம வேற யார் பண்ணுவா இதெல்லாம்? அதை கேட்ட கீர்த்தியும் செழியன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் உரக்க சிரித்தார்கள். அந்த வீடே சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தது. மதிய நேரம் பக்கத்து கிராமத்தில் உள்ள பிரியாவின் பெரிய வீட்டில் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்து கொண்டிருந்தது. வீடு முழுவதும் மண்டபத்தைப் போலே அலங்கரிக்கப்பட்டு உறவினர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒரு பக்கத்தில் கெட்டி மேளத்தின் மங்கள இசை ஒலித்து கொண்டிருக்க, குழந்தைகள் ஓடியாடி விளையாட, பெரிய மனிதர்களின் சிரிப்பும் சத்தமும் பேச்சுக்களுமே வீட்டை நிறைத்திருந்தன. சண்முகமும் லட்சுமியும் பூரிப்போடு வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். வெற்றி எப்பொழுதும் போல அமைதியாகவே இருந்தாலும் தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தின் பெரியவர்களின் விருப்பத்திற்காகவும் மரியாதைக்காகவும் நிச்சயதார்த்தத்திற்கான அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களையும் மிக முறையாக செய்து கொண்டிருந்தான். மங்கள மேலச்சத்தம் முழங்க மணப்பெண்ணுக்கு பட்டுப்புடவை கொடுக்கப்பட்டது. இரு வீட்டாருக்கும் இடையே தாம்பூல தட்டுக்கள் மாற்றப்பட்டு மாலைகளும் பரிமாறப்பட்டன. அனைவரும் அங்கு அமர்ந்திருக்க இரு குடும்பத்து பெரியவர்களும் திருமண தேதியை பற்றி பேசத் தொடங்கினார்கள். பெண் வீட்டின் பெரியவர் சண்முகத்தை பார்த்து, சம்மந்தி ஐயா, நிச்சயதார்த்தம் தான் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சே, மேற்கொண்டு கல்யாண வேலையை தள்ளி போடாமல் இன்னும் ஒரு 4-5 நாளில், அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்று கேட்டார். சண்முகமும் வெற்றி வேலை பார்த்தார். வெற்றி அமைதியாக தலையசைக்க சண்முகமும் சந்தோஷமாக, தாராளமாக சம்மந்தி, நாங்களும் அதைத்தான் நினச்சோம், வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை அமர்க்கலமாக வச்சுக்கலாம் என்று பெரியவர்கள் முன்னிலையில் உறுதியளித்தனர். இரு வீட்டாரும் கைகுலுக்கி சந்தோஷமாக இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் அந்த ஒரு வார்த்தையும் அந்த முடிவும் வெற்றியின் வாழ்க்கையை மட்டுமல்ல,
இன்னும் சில நாட்களில் அந்த ஊருக்குள் வந்திருக்கும் வைஷ்ணவியின் வாழ்க்கையையும் மொத்தமாக புரட்டி போட போகிறது என்பதை அங்கே இருந்த யாருமே அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. மாலை நேரத்தில் நிச்சயதார்த்த சடங்குகள் அனைத்தும் சுபமாக முடிந்து வெற்றி தன் குடும்பத்தினருடன் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவனது கையில் நிச்சயதார்த்த மாலை மணந்து கொண்டிருந்தது. மனதிற்குள், கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பொண்ணும் அமைதியான பொண்ணு மாதிரி தான் இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று ஒரு சிறிய திருப்தியோடு அமைதியாக ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டு வந்தான். அதே மாலை நேரத்தில் ராகவனின் வீட்டின் மொட்டை மாடியில் தன் நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டு வீரனூர் கிராமத்தின் இயற்கை அழகையும் வரப்போகும் தங்கள் ஊர் கோவில் திருவிழாவை பற்றியும் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. டேய், நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பி ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்டா. எங்கள் குடும்பத்தோட பெரிய நெல் வயல்வெளி, தென்னந்தோப்புன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் என்று கண்கள் மின்ன தன் நண்பர்களிடம் சொல்லி கொண்டிருந்தாள். ஒரே ஊரில் 2 வேறு வேறு பாதைகளில் பயணித்து கொண்டிருந்த அந்த இருவரும் இன்னும் நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை. ஆனால் விதி அவர்கள் இருவரையும் ஒரே புள்ளியில் நிறுத்தி மிக பெரிய புயலை உருவாக்கப் போகும் அந்த நாளுக்காக மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது.